காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெகதீஷ் டைட்லர் மீதான 1984 ஆண்டு சீக்கியர் கலவர வழக்கை மீண்டும் விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் இந்திரா 1984 ஆண்டு அக்டோபர் 31 தேதி சீக்கிய பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் சீக்கியர்களுக்கு எதிராக நடந்த கலவரத்தில் 8000 பேர் கொல்லப்பட்டனர். இந்திரா கொலைக்கு மறுநாள் வடக்கு டெல்லி குருத்வாராவில் தஞ்சம் புகுந்த 3 சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களை கொல்ல தூண்டியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜெகதீஷ் டைட்லர் மீது புகார் எழுந்தது. இந்த வழக்கை இருமுறை விசாரித்த சிபிஐ டைட்லருக்கு எதிராக ஆதாரம் இல்லை என்று கூறி வழக்கை முடித்துக் கொள்வதாக நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து கொல்லப்பட்டவர்களில் ஒருவரின் மனைவி லக்விந்தர் கவுர் என்பவர் டெல்லி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த மாவட்ட நீதிமன்றம் டைட்லர் நிரபராதி என்று சிபிஐ அளித்த அறிக்கையை ஏற்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் ஜெகதீஷ் டைட்லர் மீதான வழக்கை சிபிஐ மீண்டும் விசாரிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. ये बात है कि आज एक बहुत बड़ी देश के नागरिकों की जीत है और ये पॉलिटिशियन जो ऐसे नरसंहार करते हैं इनको समझ लेना चाहिए कि चाहे 25 साल हो जाए चाहे 30 साल हो जाए, लॉ विल कैच अप विद देम. 1984 ஆண்டு கலவர வழக்கு குறித்து விசாரித்த நானாவதி கமிஷன் டைட்லருக்கு எதிராக ஆதாரங்கள் இருப்பதாக அறிக்கை அளித்ததை அடுத்து 2005 ஆண்டில் மத்திய அமைச்சர் பதவியை டைட்லர் ராஜினாமா செய்தார். 2009 ஆண்டு லோக்சபா தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.